الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وما أرسلناك إلا رحمة للعالمين. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வாழ்க்கையை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் இறைச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாயிருக்கின்ற யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே முழுமையான நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த அருளை பெறுவதற்காக யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உரித்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவுடைய முதல் உரையிலே தேர்வு செய்த தலைப்பு யாருக்கானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பயானை ஜும்ஆவுடைய முதல் முறையை நான் துவக்கம் செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்கானவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் நபிகள் நாயகம் உரியவர்களா அல்லது எல்லா சமுதாயத்திற்கும் உரியவரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 107வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முஹம்மதே, அகிலத்தாருக்கு அருளாகவே உம்மை அனுப்பியுள்ளோம். அகிலத்தாருக்குன்னா அருட்கொடையாக உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அகில உலகங்களுக்கும் பொதுவான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் உரிமை கொண்டாடலாம். ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ் நம்ம கூடுதலாக உரிமை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் கொள்கையை ஏற்றுக்கிறோம். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று நம்ம கலிமா சொன்ன காரணத்தினால் 100% உரிமை எடுத்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர்த்து நாம் போற்றுகிறோம். அவர் ரசூலுல்லாஹ் வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியோம். பிற சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்காத காரணத்தினால் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான உரிமை கொண்டாடப்படாதவர்களாக அவர்களாகவும் இருக்கிறாங்க முடிவெடுத்துக் கொண்டு. அல்லாஹ் சொன்னான், அகிலத்தாருக்கு அறக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சமுதாயத்திலும் இந்த நபி வழிகாட்டி, இந்த நபி இஸ்லாத்தை சொல்லுவார், அதை நீ பின்பற்றுங்க என்று மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எல்லா விஷயத்தையும் சொல்லித் தரக்கூடியவராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான எல்லா காரியங்களையும் சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த இஸ்லாத்துக்கு ஃபவுண்டர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரசூலுல்லாஹ் யாருக்கான ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கானவர், எல்லா மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி வந்து எந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு 3 கட்டங்களாக நம்மளால் பிரிக்க முடியும். ரசூலுல்லாஹி வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹி வருவதற்கு முன்னாடி உள்ள அந்த பருவகாலம், அதில் பெரிய அளவுக்கு அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலும் சரி இருக்கல, சமுதாயத்திலும் இருக்க அவருடைய இஸ்லாமும் இல்லாத நேரம், இஸ்லாம் வந்து பரவுவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னாடி இந்த ரசூல் சாதாரண மனிதர்கள் ஒருவர். என்னுடைய அரபு குலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் பிறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20-30 வஹி வருவதற்கு முன்னாடி உள்ள ஒரு காலகட்டம். அது பெரிய அளவுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி யாருமே அறிந்து வைத்திருக்காத காலகட்டம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வந்து இறை செய்தி வந்துச்சா இல்லையா, ஹிரா குகையில் தனித்திருக்கிறார்கள். தனித்திருக்கும் போது அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹி வருகிறது. அப்போதான் குர்ஆன் அருளப்படுகிறது. முதல் சூரா 5 சூரா இருக்கிறது. பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கக்கூடிய சூறா. இறைவனை சூரத்தில் அல்லாஹ்ல பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியே இறைவன் திருப்பேரால் ஓதுவீராக அப்படின்னு அந்த வசனங்கள் 5 வசனம் அருளப்படுது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிக்கப்படுறாங்க. சூறாவுடைய வஹி வந்த காலகட்டம் கவனிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து ஆட்சி பீடத்தை அமைக்கிறார்கள். அப்போ அங்கே அந்த ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்சி, அவங்களுடைய அந்த அந்த கண்ணியமான அந்த ஆட்சி முறை, ஒழுக்கமான ஆட்சி முறை, லஞ்சமே இல்லாத ஆட்சி முறை, நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த ஆட்சி முறை காலம். இப்படி பார்க்கும்பொழுது இந்த காலங்களில் நம்ம 3ஆக பிரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 நிற்கி. ஒன்று பற்றி நமக்கு வந்து வரலாற்று குறிப்பு இருக்காது. வஹி வந்த காலத்தில் ரசூலுல்லாஹினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதையும், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஆட்சி அமைத்த பிறகு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதையும் கவனிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். வஹி வந்த பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அப்போதான் ரசூலுல்லாஹ் நபி என்ற பட்டத்தை சுமத்துகிறான். அதன் பிறகு சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறாங்க. கண்ணும் கற்பனை கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ எதிர்க்கப்படுகிறார்கள். எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்து அல்லாஹ் ஒருவன் சொல்லும் பொழுதுதான் சமுதாயத்தால் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற அரபு குலத்து இறை மறுப்பாளர்கள் காஃபிர்களால் எதிர்க்கப்படக்கூடிய நிலையை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 21வது அத்தியாயம் 108வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்குள் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன். உங்கள் இறைவன் ஒரே இறைவன் என்பதை எனக்கு அறிவிக்கப்படுகிறது, நீங்கள் இதை ஏற்கிறீர்களா? எல்லாம் ஒருவன் வாழ்ந்த அந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்தை ஏற்கிறீர்களா என்று சொல்ல நிறைய கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் 21வது அத்தியாயம் 109வது வசனத்தில் சொல்கிறான், ஃபஇன் தவல்லு ஃபகுல் ஆதன்துகும் அலா சவாயின் வஇன் அத்ரி அக்கரீபுன் அம் பஈது மா துஅதுன். 21வது அத்தியாயம் 109வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் புறக்கணித்தார், உங்கள் அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். அல்லாஹ் ஒரு மாதிரி கொள்கையை எல்லாருக்கும் சமமாக சொல்லிவிட்டேன். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், என்ன நெருப்பு வணங்கிகள், அதுபோல் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் எல்லா பேருக்கும் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் ஒருவன் நாட்டு நீங்கள் புறக்கணித்த உங்கள் அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். உங்களுக்கு எச்சரிக்கப்படுவது அருகில் உள்ளதா தூரத்தில் உள்ளதா என்பதை அறிய மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதல்ல குர்ஆன் அருளப்பட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குமாறு இந்த மக்கள் சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்பதை பார்ப்போம். அதுபோல மேலும் கூடுதலாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் இன்னமா பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான் நபிசான் சொல்றாங்க. குல் இன்னமா பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்றாலும் அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கு இறை செய்தி வருகிறது. வஹி வருவதால் நம்ம வேறுபடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து வஹி அருளப்படுது, குர்ஆன் வசனங்கள் அருளப்படுவதால் நான் இறை தூதர் என்ற தகுதியில் இருக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல்
அமலன் சாலிஹ வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, யாராவது மறுமையில் அல்லாஹ்வை காண விரும்பினால் அமலன் சாலிஹா நல்ல அமல்களை செய்யுங்கள், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி பகுதியை முடிவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் உங்களை போன்ற மனிதன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உங்களை போன்ற மனிதங்கிற வார்த்தையை பெரிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிறகு எனக்கு அல்லாஹ்வுக்கு வஹி வருதுன்னு சொல்றாங்க, உங்களில் யார் அல்லாஹ் சிந்திக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் நல்லவற்றை செய்யணும். உலகத்தில் வாழும்போது தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜி நல்லறங்களை செய்யுங்க. இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு போதனை செய்தார்கள். நம்ம ஏற்றுக்கொண்டோம், கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நம்ம அதிக உரிமை உடைத்தவராக இருக்கிறோம். கொள்கையை அந்த இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பற்றி ஒரு பராமுகமாக இருக்கிறார்கள். இஸ்லாமில் என்னென்னு தெரியாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஏராளமானவர்கள். இஸ்லாத்தை அறிந்து படித்து விளங்கி இஸ்லாத்தை தழுவிக்கூடிய கூட்டங்கள் பெரும்பெரும் கூட்டமாக இருக்கிறது. பெரும்பாலும் கிராமங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் உள்ள நுழையாதுன்னு நினைக்கிறோமோ நிர்வாகமாக தெரியக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், பல்வேறு வகையான ஐரோப்பாவில் உள்ள ஐரோப்பா கண்டங்களாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் இஸ்லாம் வளராதுன்னு திட்டம் அப்படி ஆடல் பாடல் கூட்டு கும்மாளம் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி தெரிந்தவர்கள் யார் முன்னாடியும் போகலாம். அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஆம்பளை பொம்பளை சின்ன பின்னமான இடங்கள்லாம் அதை அனுபவிச்சு விட்டு வெறுத்து போயிட்டாங்க. அந்த மாதிரியான முறையில் என்ன செஞ்சாங்க, விபச்சாரங்கள் அது இதில் அதை அனுபவிச்சு விட்டு தண்ணி ஆடல் பாடல் கூட்டு கும்மாளம் சாராயம் குடித்த பிறகு வெறுத்து போய் கட்டாயமாக என்ன செய்கிறாங்க, அவங்க மன நிம்மதி இறந்த பிறகு என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு கூட்டம் உடனே இஸ்லாத்தை படிக்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை படித்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்திலேயே அந்த கூட்டு குமாரமெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட மேற்கத்திய நாடுகளில் இந்த இஸ்லாமிய பயான்கள் ஆங்கிலத்தின் மூலமாக இன்னும் ஒவ்வொருத்தர் அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழியின் மூலமாக அரபு போதனையின் மூலமாக அரபு பேசக்கூடியவர்கள் அரபின் மூலம் பயன் செய்வதன் மூலமாக குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன்கள் போனதன் விளைவாக நபிகள் நாயகம் பொன்மொழிகள் டிரான்ஸ்லேஷன் போனதன் மூலமாக அதை படித்த ஆரம்பத்திலே இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் அப்படி கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இதுதான் கோபத்தை ஏற்படுத்துகிறது. யாருக்கு? இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு எது கோபத்தை ஏற்படுத்துது? ஒரு சமகாலத்தில் உள்ள எல்லா மதம் என்ன செய்யலாம், நாங்கள்லாம் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தில் உருவான மதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருத்தமான இஸ்லாம் தான். கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் வானங்கள் பூமியெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இஸ்லாத்தை தந்து விட்டார். முதல் மனிதர் ஆதம் நபி உலகத்துக்கு வந்த நேரத்திலேயே இஸ்லாம் வருகை தந்து விட்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர் வந்த பிறகு இஸ்லாத்தை நல்லா அறிமுகப்படுத்தி விட்டார். ஆதம் நபி பூமிக்கு வந்த பிறகு அப்படி அந்த மாதிரியான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு என்ன கோபம், இஸ்லாம் வேகமாக வளருது, நம்ம மதம் வளர மாட்டேங்குது அப்படிங்கிறதான் கோபம். யூத மதம் வளர மாட்டேங்குது, அவன் கோபப்படுறான், இஸ்லாத்தை அழிக்க திட்டம் பெறான். கிறிஸ்தவ மதம் வளர மாட்டேங்குது, அவன் இஸ்லாத்தை அழிக்க திட்டம் பெறான். அதுபோல ஏனைய மதங்கள் என்னென்ன மதம்னா இருக்குது, பௌத்த மதம் அது இருக்கிறாங்க இல்லை. அப்படி பல மதங்கள் இந்து மதம் இப்படி பல மதங்கள் வளராமல் இருப்பதற்கு மற்ற மதங்கள்லாம் காசை கொடுத்து ஆசை காட்டுறான், கோபத்தை தயாராக இல்லை. சின்ன கூட்டத்தும் போகிறான், காசுக்கு பணத்துக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறேன், மாதம் இவ்வளோ பணத்தை தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதத்தை காட்டுறாங்க. ஆடு மாடு பிடிச்சி தரேன் வளர்த்துக்கங்க, உங்களுக்கு தொழில் வச்சு தர்றோம், இப்படி எதையாவது சொல்லி இந்த ஆசீர்வாதத்தையும் கொஞ்சம் பேர் போகிறான். பெரும்பாலும் போகாமல் இருக்குது. நம்ம காசு பணத்தை கொடுத்துமே யாருமே நம்ம மதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்களே, காசு பணம்லாம் இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்லி அழைக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட்டமாக மக்கள் போவதை என்ற வெறுப்புணர்ச்சியும் ஒரு பக்கம் இருக்கிறது என்பதையும் நம்மளால் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாம் வளருது, மொத்தமாக ஆசை காட்டுறான், போக மாட்டேங்கிறாங்க, காசு தர்றாங்கிறான், போக மாட்டேங்கிறானோ. ஏன்? இது உண்மை, இது சத்தியம், அது அசத்தியம் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாஹ் குர்ஆன் நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி, அகிலத்தார்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்றும் குர்ஆன் போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் நம்ம திருமணம் செய்யறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி எளிமையான முறையில் ஆடம்பரம் இல்லாமல், பந்தா இல்லாமல், இந்த பெருமிதம் இல்லாமல்
இல்லாமல் அப்படியே ஊரை வளைச்சு பண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி திருமண விருந்துகள்னு சொல்லிட்டு அள்ளி தட்டுவது இப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்களை கோடி கோடியாக அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடிய வீண் விரயத்தை தவிர்த்தார்கள் சுல்லாசம். இது உலக பார்வையில் ஈர்க்கப்படுது. ஒரு திருமணம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எளிமையாக நடத்துங்க. உன்னை பணம் கோடி கோடியாக இருக்கும் என்பதற்காக நீ ஆடல் பாடல் கூத்து கும்மாடத்தோடு திரும்ப வாழ வேடிக்கைகளோடு பல நடிகைகளை கூட்டு வச்சு ஸ்டேஜ் போட்டு ஆட விட்டு எப்படி திருமணத்தை நடத்தினீர்கள் என்றால் அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது. மிச்சம் 4 நாளைக்கு பேசுவாங்க, சூப்பராக பண்ணிவிட்டாரு அப்படியுமா, விஜய் எப்படி டான்ஸ் ஆட விட்டாங்கம்மா, கமலம் வந்தாங்க நடிகை அப்படியுமா, சூர்யா வந்தாங்க என்னையா சொல்லுவாங்க, அந்த படம் வந்தாங்க இவன் வந்தாமாங்க நடிகைகளை அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை இப்போ இந்த மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ராஷ்மிகா வந்தாங்க, பூசாவதி எந்திக்கிறாங்க, அவங்களாம் வந்து ஆடிட்டு போடாமாங்க. இதெல்லாம் இப்படி போயிடும். தண்ணியில் கரைஞ்ச களிமண் கரைஞ்ச மாதிரி போயிருமே ஒழிய நிற்காது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க 2 நாளைக்கு பேசிட்டு போயிடுவாங்க ஒழிய 3வது நாளைக்கு காடி திட்டிடுவோம். அப்போ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்ப்போம். மக்களால் வெறுக்கப்படுவீர்கள். அடுத்தவங்களுக்கு சுமை ஏற்படுத்துவது இல்லாத ஏழை குமர்கள் தங்கி போவோம். உங்களால் அடுத்தவன் என்ன செய்யலாம், அடுத்த பெற்றோர்கள் வட்டிக்கு வாங்கி பிச்சை எடுத்து இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்படி நடத்துன்னு நீங்கள் ஒரு கெட்ட முன்மாதிரியை காட்டுறீங்க. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் எளிமையாக நடத்துங்க. மகர் கொடுத்து முடியுங்க. ஆண்களாகிய நீங்கள் வரதட்சணையை வாங்காமல் நீங்கள் மகர் கொடுத்து முடியுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களுக்கு மகர் கொடுத்து அவர்களை உடமையாக்கி கொள்ளுங்கள் திருமணத்தின் மூலமாக என்று மார்க்கம் சொல்கிறது. ஆடம்பரம் என்பதும் போகாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் ஈர்க்கப்படுது. பெரிய புரட்சிகள் திருமணம் அதிகமாக பெரியாருடைய திருமணம் எப்படி இருந்தது தெரியுமா, அது திராவிட திருமணங்கள் எப்படி அப்படி என்னமோ சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகள் எந்த திருமணம் எப்படி எல்லா திருமணத்தையும் இப்படி குப்பையில போட்டுட்டு நபிகள் நாயகத்துடைய திருமணத்தை எப்படி நடத்தினார்கள் என்று பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தில் எளிமையை கடைபிடி, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும், பரக்கத்து இருக்கும். இல்லாட்டி பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இல்லாட்டி பெரிய சண்டை, 2 குடும்பத்தை 2 சம்பந்திகளுக்கு மத்தியில் சண்டை, புருஷன் கொண்டாட்டிகளுக்கு புதுசாக இணைந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை, எல்லாம் எதாவது ஏற்படுத்தி விட்டு பிரித்து விட்டுருவோம். அதனால வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எளிமையான முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற திருமணம் எல்லாத்துக்கும் அவசியம். எப்போது நடக்கிறது இல்லை, வருஷத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திருமணம் உலகம் நடக்கும். அதுக்கு தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்தை எளிமையாக்குங்க இப்படி சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் முன்மாதிரி சுசாசனம் கூட இருக்குது. பெருமாள் வியாபாரத்தில் நேர்மையாகிறீங்க, யாரும் ஏமாத்தாதீங்க, மூட பழக்க வழக்கங்களின் பக்கம் போகாதீங்க என்று பல்வேறு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால ஈர்க்கப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் ஈர்க்கப்படுது. எல்லா சமுதாயமும் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து ஏற்றுகிறார்கள். அல்லாஹ் கூட சொல்றான் குர்ஆன்ல. அதுபோல இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த பிறப்பால் எவனும் உயர்வு தாழ்வு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது. படிப்பால் உயரணும். அவன் படிச்சிருக்கான், படிக்காதவன், இவன் பொருளாதாரம் வச்சிருக்கான், இவன் பொருளாதாரம், இவன் பணக்காரன், ஏழை, இப்படி உயரணும். இவனுக்கு பதவி இருக்கு, இவன் பதவி இல்லை, இவன் வக்கீல், இவன் சாதாரண மனுஷன், இவன் வந்து அட்வொகேட், இவன் வந்து இவர் கலெக்டர், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருக்கிறார், இவன் சாதாரண எளிமையான குடிமகனாக இருக்கிறான். இப்படின்னு பிரிக்கிறான். பிறப்பால் பிரிக்க முடியாது. பிறப்பு இவர் ஆரம்பிச்சா இவர் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு மனிதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர், இவர் கல்வி அறிந்தவர், கல்வி கற்காதவர் பிரிக்க அப்படி பார்க்கலாம் ஒழிய நம்ம வந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. ஒரு அந்த வருஷம் நபிசான் சொன்னாங்களா இல்லையா, உயர்ந்தவன் தாழ்வு பிரிக்கிறானா இல்லையா, உயர்ந்த ஜாதியான எங்கள் தெருவின் பக்கம், எங்கள் அக்கரகாலம் பக்கம் தாழ்த்தப்பட்டவன் வரக்கூடாது, அவனுடைய குணம் இறந்து போன சடலம் வரக்கூடாது, அவனுடைய கடவுள் வழிபாட்டு முறையை கொண்டு உள்ள வரக்கூடாது, தடுக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் குரான் சொல்லலாம். இப்படியெல்லாம் அவங்களை கருப்பாக பிரிக்கிறான். நாங்கள் செவத்தவன், நீ கருப்பேன், நீ எங்களுக்கு ஊழியம் செய்ய தான் இருக்கிறா அப்படின்னு எடுத்துக்கொள்வது. இப்படி பல்வேறு விஷயத்தை பார்க்குறாங்க. இல்லை இந்து மதங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த பார்ப்பனர்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பெண்கள் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும், அவங்க தேவையை பூர்த்தி செய்யணும் விட்டுருவாங்க. இந்த கடவுளுக்கு அர்ப்பண காசிகள்னு முறைகள்லாம் இருந்துச்சு, காசிகள் முறைண்டு. அப்போ என்ன செய்ய, அவங்க பார்ப்பன ஜாதிகள் வந்து பெண்கள் விபச்சாரம் பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. இந்த கடவுள் புண்ணியம் தரவான்னு சொல்லிட்டு வந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு மட்டும்தான் உடல் தேவைக்கு மட்டும் வச்சுக்கிடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது பார்த்துட்டு தான் வெறுத்து போகிறான். இஸ்லாம் வந்து எல்லாத்துலையும் நூல் பிடிச்ச மாதிரி நிற்கிது.
அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் வந்து தீமையை தீமைன்னு சொல்லுது, நன்மை நன்மைன்னு சொல்லுது. தீமை செய்தவன் கண்டிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. நன்மை செய்தவர்களுக்கெல்லாம் மறுமையில பரிசு கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் என்று மார்க்கம் சொல்லக்கூடியதை பார்க்கணும் என்று சொன்னால், அப்போ இஸ்லாமிய மார்க்கம் வந்து உன்னை கவனித்து மக்களுக்கு மத்தியில் சட்டம் வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இதனாலும் அகிலத்தார்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அனைவருக்கும் இறைக்குவதர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவன் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னு கேட்டான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல, நம்ம இஸ்லாத்தில் போயிடலாம இப்படி அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அல்லாஹ் சொன்னான், ரூபமாய் வந்துள்ளது கஃபரு லவ் கான முஸ்லிமீன். சில நேரங்களில் ஏக இறைவனை மருத்துவர்கள் நினைக்கிறார்கள், நாமும் முஸ்லீமாகிட்டு நல்லா இருந்திருக்குமே, நம்மளை அடிக்கிறாங்களே மிதிக்கிறாங்களே, நம்மளை வந்துக்கிட்டு மலத்தை வாயில என்ன செய்யலாம், உயர்ந்த ஜாதியுடைய கோயிலில் போய் தண்ணி குடிச்சு விட்டான் என்பதற்காக, தண்ணீர் அறிந்து விட்டான் என்பதற்காக, உயர்ந்த ஜாதியுடைய கோயிலுடைய பணியை நிறுத்தி விட்டான் என்பதற்காக, எங்க ஏரியாவை கலந்து போயிட்டான் என்பதற்காக மனித மலத்தை வாயில திணிக்கிறானே, எங்களை வந்து கொடூர சித்திரவதைப்படுத்துறாங்களே, எங்க குளத்துல உயர்ந்த ஜாதி குளத்துல குளிக்கக்கூடாதுங்கிறானே, உனக்கு தனி குளம் எங்களுக்கு தனி குளங்கள் குளம் குட்டை ஏரிகள்ங்கிறாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. சில நேரங்களில் ஏழை இறைவனை மறுப்போர் முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாங்களும் முஸ்லீமா இருந்துட்டா இஸ்லாத்தில் போயிட்டா இந்த மாதிரியான தீண்டாமல் இருக்காத, தீட்டு இருக்காத, எல்லாரும் அந்நிய உணியமா இருப்போமே, எல்லாரும் ஒரு சபையில இருந்து ஊரில் கீழே தொழுகுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகை எடுத்துக்கிட்டாலும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் தோளோடு தோழு தொழுகிறோமே, இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா? அதுதான் இந்த மார்க்கம் ஈர்க்கப்படுகிறது. இது அகிலத்தார்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு எல்லாருக்கும் பொதுவான மார்க்கம். விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்துக்கு வரலாம், விரும்பியவர்கள் வராமல் இருக்கலாம். வந்தவன் ஒரு காசு போனான், இதுக்காண்டி பதவி போனதுக்காண்டி வெளியே போவான் அப்படின்னு என்ன சொல்றாங்க, எல்லா உரிமையும் வழங்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பதுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 33 நாள் அது போல தான் நம்ம சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை வளர்க்கின்றான் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி என்பதற்கு என்ன ஆதாரம்? 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம யார் அல்லாஹ்வை நம்பினாங்களோ, இறுதி நாளை நம்பி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குர்ஆன் அருளப்பட்ட காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன போதிக்கிறாங்க என்பதை குர்ஆன் பேசுகிறது. 2வது அத்தியாயம் 285 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு ஸமீனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். 2வது அத்தியாயம் 285 வசனம். தூதர் முஹம்மது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார், நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள். அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள். அவனது தூதர்களை யாரிடத்திலும் நாங்கள் வேற்றுமை காட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். செவியிட்டோம் காலு சமீனா வத்தாயினா, நாங்கள் செவியிட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இறைவா, எங்கள் இறைவா, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம், உன்னிடமே இங்கு திரும்புதல் உண்டு எனவும் கூறுகின்றனர் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப தூதர் முஹம்மது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார். எனக்கு வஹி வருது, குர்ஆனை நம்புறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கூற்றின்படி சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நாம ஏற்றுக்கொண்டோம். கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் இஸ்லாத்தையும் வேதங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். எதையெல்லாம் நம்புனீங்க ஏற்றுக்கொண்டீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வையும் வானவர்களையும் தூதர்களையும் அதுபோல வேதங்களையும் இறை தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை காட்டப்பட்டோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி கேட்டீங்களோ பார்க்கிறோம். இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க ஆன்மீக வாழ்க்கையில யாரையாவது ஏமாத்தினார்களா என்று பார்த்தால், உலகத்தில் எல்லா ஆன்மீகவாதியும் ஏமாறுன்னு விரும்புவான். உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீகவாதிகளும் என்ன விரும்புவான்னு கேட்டால், நம்ம எல்லாரையும் மடமையாக்கணும், எல்லா பக்தர்களையும் மடமையாக விரும்பக்கூடியவனா இருப்பானக்கூடிய
இவன் உயர்ந்தவனை காட்டுவான், பெரிய அளவுக்கு நான் பெரிய தீர்க்கதரிசியும் வாங்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் பொய் பொருட்களை நம்ப வைப்பார்கள். இந்த வேலை நபிகள் நான் செஞ்சாங்களான்னு பார்க்குறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மீக வாழ்க்கையில், அவருடைய அந்த நபித்துவ வாழ்க்கையில் யாரையாவது ஏமாற்றினார்களா, ஏமாற முன் வந்தவர்களையும் ஆர்வம் காட்டி ஏமாறு வழியை காட்டினாங்களா, தடுத்தார்களா என்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட பாதிரிமார்களாக இருக்கட்டும், சாமியார்களாக இருக்கட்டும், பூசாரிகளாக இருக்கட்டும், என்னென்ன பௌத்த எவ்வளோ சொன்னாங்க, பௌத்த மதத்தில் உள்ள எந்தெந்த சமுதாயத்தில் உள்ள மத குருமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க எல்லாரும் ஏமாற்ற தான் பார்ப்பான். அவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அகக்கண் புறக்கண்டு வச்சுப்பாங்க. இவர் யாருக்கு தெரியுமா, இவர் வந்து சுவருக்கு அப்பா எடுத்து பார்ப்பாருமாங்க. இந்த சுவருக்கு ஒரு சுவர் போட்டு திரைப்பட்டாச்சு, பின்னாடி என்னன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் யதார்த்தம். அது என்ன நடக்குதுன்னு தெரியாது, சுவர் அடப்பு இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்க, மகான்கள் பெரியார்கள் அவுளியார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் வந்து அந்த அவருடைய அந்த இன்னொரு கண் இருக்குது, சும்மா நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், அவர் உங்களை கிடந்து 7 வாரத்தை தாண்டி பார்ப்பாருமாங்க. இங்கே இருந்து கொண்டு காவல்துறை ஆட்சிகள் எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்றது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி ஏமாற்றுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஏற்றுக்கொண்டார்கள். அது நம்புவாங்க. எதுக்கு பிற சமுதாயத்தில் சிறு மத குருமார்கள் என்று சாதாரணமாக நம்ம ஒருத்தர் செருப்பான அடித்தான், பாலக்குண்டு மீதியா சண்டைக்கு வரும், எதிர்த்து அடிப்பான். இதே ஆன்மீகங்கிற பேரில் செஞ்சா அது ஆன்மீகம் அப்படி என்ன செய்வாங்க, அது ஒரு பெரிய ஒரு சக்தி வந்துருச்சு, என்ன செய்வாங்க, கடவுள் சக்தின்னு சும்மா போட்டு பீட்டாக பண்ணிக்கிட்டு பொய்யை சொல்லிக்கிட்டு அடி வாங்குவது, செருப்பால் அடிக்கிறது பக்தர்களை இப்படி பார்க்கிறோம். அந்த மாதிரி பக்தர்களுக்கு நோவினை கொடுப்பது, இப்படியெல்லாம் பல மாதிரி பார்க்க கூட உட்கார்ந்து இருப்பான், நிர்வாண சாமியாராக இருப்பான். ஆனால் என்ன செய்யப்படும், கீழே உட்காந்துருப்பாங்க பக்தர்கள், காலை வச்சு மிதிப்பான், அவங்களுடைய மர்ம ஒரு கும்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் பெரிய ஆன்மீகவாதி, இவர் பெரிய என்ன, இவருக்கு அகக்கனுடைய அகக்கன் உடையவர் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி அவரை வந்து ஒவ்வொரு மறைவான விஷயம் தெரிந்து நம்பப்பட்டதால் தான் இவ்வளவு பெரிய இழிவுக்கு தள்ளப்பட்டார்கள். செருப்பால் அடிக்கிறது, ஆணைய நடம், அவன் நடக்க மாட்டான். மத குருமார்கள் அவன் நடக்க மாட்டான், உங்களை நடக்க வைப்பான். காணிக்கைங்கிற பேர் தேங்காய் தலையில் உடையாம்பான். அப்போ பூசாரி இந்த பூசாரி முடிச்சிருக்கிறாங்க, தலையில உடைக்க மாட்டாங்க, உங்களை உடைக்க சொல்லுவாங்க, நீங்க மட்டும். அப்போ அமைங்க மெல்லிசு அவர்கள் என்ன செய்வாங்க, மென்மையாக இருப்பார்கள், பக்தர்களுக்கு எல்லா வகையான நோவினையும் கொடுப்பார்கள். எந்த சாமியாராவது நம்ம யாரும் மதத்தை புண்படுத்துவதற்கான சூழலை உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த செயலை அந்த பாதைகளை சீர்படுத்தி பாருங்கள், சிந்திக்க தூண்டுவதற்காக நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி 60 இங்கிருந்து கிலோமீட்டர் நடக்கணும், சாமியுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் நடப்பார்கள். எந்த பூசாரியாக நடந்திருக்கிறாரா, பெரிய அந்த மலைக்கு போகிறேன், இந்த மலைக்கு ஐயப்ப சாமியை அவர்கிட்ட போகிறேன், இவர்கிட்ட போகிறேன், கேரளாவுக்கு போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு அவர் யாருமே நடக்க மாட்டாங்க. மத குருமார்கள் நீங்கள் நடப்பீர்கள். ஏன் இப்படிலாம் பார்க்குறவங்க ஏமாற்றுவது அந்த மாதிரி இப்படியெல்லாம் இந்த சுதாரண காலத்தில் இருந்துச்சா, ரசூலா இப்படி செஞ்சாங்க, யாரும் ஏமாற விட்டார்களா, ரசூலா விடலை. அதுபோல மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மறைவான அறிவு கொடுக்கப்படலை என்றார்கள். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மறைவான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அதை அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல உங்களுக்கு ஒரு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் ஒரு சாமியார்னு போய் என்ன செய்வீங்க, ஆட்டைக்கான மாட்டைக்கான கோழியைக்கானு போவீங்க. அவன்கிட்ட போய் வித்திரையில் மையம் போட்டு பார்ப்பேன், என்ன செய்வான், காசை வாங்கிட்டு அவன் ஃபீஸை ஆளுக்கு தக்க மாதிரி 500, 1000, 2000, 10,000 ஃபீஸை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லுவான், ஆட்டைக்கான 2 நாள் ஆச்சு, அப்படியா இந்த ஆடு அங்கே போய் நிற்கி போய் பார்க்கணுமா, மாயகுளத்தில் நிற்கி, மதுரை பக்கத்தில் நிற்கி, திருச்சி பக்கத்தில் நிற்கி, என்னத்தான் சொல்லுவான். எந்த ஊரில் கேட்டு போறீங்களோ அங்கேருந்து 5-6 கிலோமீட்டர் அப்பான்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து சொல்லுவீங்க, ஆட்டைக்கான நீங்கள் சொன்னீங்க பூசாரி முதல்ல இருக்க ஆட்டைக்கான மாட்டைக்கான அந்த இடத்துல பார்த்தாங்க, இல்லைங்கம்மா, உடனே போய் பெட் அடிப்பாங்க. அப்படியா, எப்போயா போனாங்க, மிரட்டணும், நான் சொன்ன இடத்துல போனியா, எப்போ போனேன், நீ சொன்னவனே போனாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான், அப்படி பிறட்டுவான். நீ போய்க்க மாட்டாயா, நான் சொன்ன நேரத்தில் போனால் ஆடுங்க நின்றுக்கு, கோழி நின்றுக்கு, மாடு நின்றுக்கு, இன்னொரு மை போட்டு காசை தான் ஏமாற்றுவாங்க. இந்த ஏமாற்று வேலையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து தகர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இப்படியெல்லாம் சொல்றாங்க, மறைவான விஷயம் தெரியாதுன்னாங்க. மறைவான விஷயம் எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லா அகூலு லக்கும் இந்தி கஸாயினுல்லாஹி வலா அஅலமுல் கைப வலா அகூலு லக்கும் இன்னி மலக்குன்.
இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய குல் ஹல் யஸ்தவி அமா வல் பஸீர் அஃபலா ததஃபக்கரூன். அல்லாஹ் வந்து சொல்கிறான், 6வது அத்தியாயம் 50வது வசனம், அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடத்தில் உள்ளன என்று நான் கூற மாட்டேன், மறைவானதை அறிவேன் என்றும் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மறைவானதை அறிவேன் என்று உங்களிடத்தில் கூற மாட்டேன், நான் தான் வானவர் மலக்கு என்று உங்களிடத்தில் கூற மாட்டேன், எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையுமே நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதை கூறுவீராக. குருடனும் பார்வையுடையவன் சமமாவானா? குழுகள் எஸ்தவி அகமாவல் பஷீர், பார்க்கிற குருடரும் பார்வை உள்ளவர் சமமா? அல்லாஹ் கேட்டு சொல்கிறான், அப்பலா ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியை கேட்பீராக என்று அப்பலா ததஃபக்கரூன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்படி சொல்கிறான், மறைவான விஷயத்தை கிடையாதுப்பா என்று ரசூலுல்லாஹி சொல்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஏமாற்ற நினைக்கவில்லை, அந்த சமுதாயம் ஏமாற வரவங்களை தடுத்து நிறுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கியம் எடுத்துக்கொண்டவங்க சொன்னால், பள்ளியாசலில் வந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மதீனா மஸ்ஜித் நபவியில். என்ன பேசுகிறாங்க? ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் மனைவி வீட்டுக்குள்ள வெளிப்புறத்துல நின்று பேசுகிறாங்க. 3 பேர், நான் வந்து இனிமேல் திருமணமே செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹி வந்து கேட்குறாங்க. நபிகளுடைய ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி மனைவி அவங்க நபிகள் நாயகத்தினுடைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துக்களை பற்றி கேட்கும் பொழுது சொன்னாங்க, இப்படி சொல்லுவாங்க, நோன்பு வைப்பாங்க, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களால் தீர்மானித்தார்கள், நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் வந்து இப்போ இந்த அளவுக்கு இபாதத்து செஞ்சாங்கன்னா ரைட்டு, நம்ம ரசூலுல்லாஹி போன்றவர்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவர்களாக ஒரு தீர்மானத்துக்கு முடிவெடுத்து 3 பேர் ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து சொல்கிறாங்க, நான் இனிமேல் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னும் ஒரு ஆள், நான் வந்து இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார், இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பேன், தூங்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, தூங்க மாட்டேன், இரவெல்லாம் பிடிச்சி அல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பேன், நான் பகலை நோன்பு நோட்டு கொண்டே இருப்பேன். எப்படி? நான் வந்து இனிமேல் நோன்பு தான் தொடர்ந்து நோம்புங்க, சாப்பிடலாம் மாட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், பகல் பொழுதெல்லாம் நோன்பு வைப்பேன், திருமணம் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் பேசும்போது ரசூலுல்லாஹி இந்த செய்தி எட்டப்படுது. நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த 3 பேரை கூப்பிட்டு, இப்படி ரசூலுல்லாஹி சொல்லப்பட்ட பிறகு என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இப்படின்னா பேசிக்கிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹி கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா ரசூலுல்லாஹி கேட்குறாங்க, ஆமாம் நாங்கள் பேசணும். அவரே 3 பேர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உங்கள் அல்லாஹ்வின் சத்தியமாக உங்கள் அனைவரை விடவும் நான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவன். நான் அல்லாஹ் பயப்படுவேன், நீங்கள் பயப்படுவீங்களா? நான் இறைவனுக்கு கட்டுப்படுவது போல் நீங்கள் கட்டுப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் வந்து தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். தொழுக வேண்டிய நேரத்தில் தொழுகுவேன், கண்ணுக்கு ஓய்வு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுப்பேன், நான் திருமணம் செய்திருக்கிறேன், மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு வாழ்கிறேன், இதனுடைய வழிமுறை சொல்கிறாங்க. நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு விட்டுறேன், நான் நினைக்கும் போது நோன்பு வைப்பேன், சில நேரம் சில நாட்கள் வைப்பேன், சில நாட்கள் நோன்பை விடுறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர். யார் என்னுடைய வழிமுறையை விட்டு புறக்கணிக்கிறார், என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்குறோம்னு சொன்னால், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ஏமாறது வாய்ப்பு தானே. அப்படியெல்லாம் கூட இருந்து ரசூலுல்லாஹி யாரும் ஏமாத்தலை. நீ கடவுளுக்கு அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியதை கொஞ்ச நேரம் செஞ்சுக்க, சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இறந்துட்டு இஸ்லாம் இல்லை, எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் இஸ்லாம் பிரிட்டு போட்டு கொடுக்குது. வணக்க வழிபாட்டுக்கு ஒரு நேரம், உழைப்பதற்கு ஒரு நேரம், சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நேரம் என்று மார்க்கம் சொல்லுதான் இல்லையா? அதன்படி இருங்கன்னு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. பெருமானாருடைய அந்த அதுபோல் ரசூலுல்லாஹி 31வது அத்தியாயத்தின 34வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இன்னல்லாஹ் இந்த வில்முசா யுக முடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடத்திலே உள்ளது. அல்லாஹ் தான் மழையை இறக்குகிறான். 5 விஷயம் மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? அதுபோல் யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்சு மாதா தக்ஸிபு கதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து சொன்னால் கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான், ஆனா பெண்ணா என்பதை அல்லாஹ் வந்து அறிகிறான். பிறகுதான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கருவறையில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் 5 மாதம் கணக்கணும். ஆனால் அல்லாஹ் வந்து கணவன் மனைவி இணைஞ்ச உடனேயே இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை தீர்மானிச்சிடலாம் என்பதை குர்ஆன் பேசுகிறது. மறைவான விஷயம் அல்லாஹ்க்கு இது, இந்த ஆற்றல் அல்லாஹ்க்கு இருக்கிறது. தான் நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை எவரும் அறிய மாட்டார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கணும். அதுபோல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு மனிதன் எங்கே எவ்வளோ சம்பாதிப்பான்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். குப்பை பண்ணிக்கிட்டு இருப்பான்,
இட்லி ஊற்றிருப்பாங்க ஒரு காலத்தில், இடியப்பம் பீச்சி பிறகு பார்த்து கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பொருளாதாரம் வந்துச்சு? அல்லாவுடைய நாட்டம். அப்படி அல்லாஹ் வந்து நாடியவங்களை எவ்வளோ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்கும் வாழ்வாதாரத்துன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதுபோல் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லுகிறான், அதுபோல் ஒருவன் எங்கே மூத்தா போவான் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த பூமியில் என்பதை, பூமியோட எந்த பகுதியில் என்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இதுலேயும் தெரியுமா அவுளியாக்கள் அன்பியாக்கள்ங்கிற பேரில் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? கபூர் முக்திகள். இப்போ அவரெல்லாம் மெஞ்ஞானம் அஞ்ஞானம் உடையவர், அவர் உங்களை சாதாரண ஆள் கிடையாது, அவரை தொழுவ தேவையில்லைங்க. ஏன்? அவரெல்லாம் வந்துட்டு கல்பால தொழுவார். நீங்கள்லாம் கதை ஜும்மா தொழுவீங்க. ஒரு மகானை எடுத்துக்கொண்டாங்க வந்து சொன்னால் அவர் கபூர் ரெண்டு தொழுவாருமாங்க. அதுபோல் இங்கே இருந்தவர் எங்கேயோ கோபத்தினால பைத்துல் மக்தஸ் சபை தொழுவாருமாங்க. இப்படியெல்லாம் கதைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி ஏமாற்றுவதை நபிஸால் தடுத்தார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா அறிஞர்களும் போற்றினார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மகாத்மா காந்தி முதற்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய என்ன சொல்றாருன்னா, சர்வ சக்தியும் படைத்த இறைவன் தனக்கு துணையாக நிற்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனைகளை அவர் வந்து சாதித்திருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ஒருவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்ததால தான் பல சின்ன ஒரு 23 ஆண்டுகளில் ரசூலுல்லாஹ் கட்டுப்படக்கூடிய அந்த சமுதாயத்தை உருவாக்கினார் என்று உயிரை கொடுக்கக்கூடிய சமுதாயத்தை மார்க்கத்திற்காக உருவாக்கினார்கள் காந்திஜி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். வில்லியம் மூர்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்றார், இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தின் நிறுவனருடையதை காட்டிலும், இஸ்லாத்தில் நிறுவனராக இருக்கிறார அதை காட்டிலும் அதிக ஆச்சரியம் தரக்கூடிய வாழ்க்கை முறை வரலாற்றிலேயே வேறெங்கும் இல்லை. அவரை போல் உலகத்தின் தலைவிதியில் ஆழ்ந்த விளைவுகளை ஏற்படுத்திய மனிதர்களை காணுதல் அரிது. எல்லா பிரச்சனைகளையும் அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்தித்து இஸ்லாத்தை தூணா நிப்பாட்டினார் என்று அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய வில்லியம் மூர் என்று சொல்லக்கூடிய சொன்னதை பார்க்கிறோம். இப்படி பல பேர் என்ன செய்யறாங்க, அவங்கள டாக்டர் ஜான்சன் கூடிய சொல்றாரு, இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்தை ஒருவனே தேவன் என்பதை பிரச்சாரம் செய்து அசைக்க முடியாத இறை நம்பிக்கையுடன் இருந்து தாமே இறைவனுடைய தீர்க்கதரிசி என்ற உள்ளுணர்வுடன் உரிமை கொண்டாடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை எவரேனும் மறுக்க முடியுமா அப்படின்னு பெரிய அறிஞர்கள் டாக்டர் ஜான்சன் என்பவர் சொல்றார். இப்படி பல்வேறு அறிஞர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. கலைஞர் சொல்றார், இறந்து போன திமுக தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு, அறம் செய்வது எப்படி என்பதை பற்றி தெளிவாக திட்டவட்டமாக வரையறுக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமேதையாக விளங்குபவர் முகமது நபி தான். எப்படி நன்மைகள் செய்யும் என்பதை விளக்கி சொன்னவர் என்று கலைஞர் கருணாநிதி பாராட்டியதை போல பல பேர் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவங்களை பாராட்டிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அப்படியே சொல்ல இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மைக்கேல் ஹெச் ஆர்ட்னு சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சாரு, அவரே என்ன செய்யறாரு, 100 பேர் 1000 பேர் எடுக்கிறார் உலகத்தில் தலை சிறந்தவர்கள் யார் என்று. அதில் வந்து 1000 பேர்களில் ஒருவரை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டால் 1000 பேர் தேர்வு செஞ்சார். உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் யார், 1000 பேர் தலை சிறந்த தலைவர்கள், அதில் ஃபில்டர் பண்றாரு. அது 100 பேர் எடுக்கிறார். 100 பேர் எடுத்துட்டு சொல்றாரு வந்துக்கிட்டு, அந்த 100ங்கிற நூலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் இடத்தை கொடுக்குறாரு. முகமது நபிக்கு தான் முதல் இடத்தை கொடுக்குறாரு. மைக்கேல் ஹெச் ஹார்ட்னு சொல்லக்கூடிய அவர். அப்போ பிறகு அவரே சொல்றாரு, அடிக்குறிப்பில் சொல்றாரு வந்துக்கிட்டு, அவர் கிறிஸ்தவராக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் இடத்தை கொடுக்குறாரு. பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபராக தேர்ந்தெடுத்தது வாசகர்களின் சிலருக்கு வியப்பாக ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். மற்றும் சிலர் ஏன் அப்படி என்று வினவும் கொடுத்தார்கள், கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் முகமது எப்படிப்பட்டவர் என்றால் சமயம் சார்ந்த விஷயத்திலேயே அவர் கண்டம் கருத்தமாக இருந்து மக்களை வழி நடத்தினாரு. உலகியல் உலகத்தில் மக்கள் எப்படி வாழணும், சகோதரத்துவம், ஒற்றுமை, மூட நம்பிக்கையை ஒழித்தல், இப்படியெல்லாம் உலக அளவிலும் அவர் வந்து இரு நிலைகளிலும் இஸ்லாத்திலையும் உலகவியலையும் அவர் தலை சிறந்து விளங்கிய மகத்தான வெற்றி கண்டவர் என்பதால் தான் நான் அவரை புகழ்ந்தேன்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்போ அந்த புத்தகத்தில் சொல்றார், தி 100ங்கிற நூலில் என்று சொன்னால் புரிந்து கொள்ளவரை நபிகள் நாயகத்தின் மகத்துவம் என்பது சிறப்பான மகத்துவம், அவங்களுடைய ஆட்சி எளிமையான ஒரு ஆட்சியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார் எப்படிப்பட்ட ஆட்சி, 2 பேர் வந்து முறையிடுறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, வறுமையை பற்றி சொல்றாரு, வறுமை நீங்குங்கிறாங்க. கஷ்டம் வறுமையாக இருக்குதா, எல்லாம் நீக்குவான். எந்த அளவுக்கு நீக்குவான்னு சொன்னால் ஒரு நேரம் வரும், காலம் வரும். செல்வத்தை பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் எல்லாவற்றையும் கொடுப்பான். நீ வச்சுக்க வேணான்றுவாங்க. நானே கோடீஸ்வரனாக இருக்கிறேன், நானே லட்சாதிபதியாக இருக்கிறேன், எனக்கு எதுக்கும் அப்படி ஒரு காலம் வரும்.
ரசூலா சொன்னாங்க. அப்படி அப்போ இருந்தாலும் சொன்னார்கள், வரும் வழிப்பறியை பற்றி முறையிட்டார்கள். வழிப்பறி வந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு காவலாளிகள் இல்லாமல் ஒட்டகத்தை அனுப்புறாங்கல்ல, காவலர் அப்பதான் வழிப்பறி பண்ணுவாங்க. அதை விட மாட்டேன், எவனாவது வழிப்பறி பண்ணான்னு சொன்னா மாறுகளை வெட்டி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்டாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி நடத்தினாங்க. வழிப்பறினா மோச்சி போச்சு. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் அனைத்து சமுதாயத்திற்குமே இறை தூதர் என்பதை புரிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் யாருக்கானவர், எல்லா மனிதர்களுக்காகவும் அகில உலகத்துக்கானவர் நபிகள் நாயகம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யாய் உள்ளது நாம் ஒத்தப்புதாக பக்கத்து காத்தி வளா தமூத்துன இல்லா வந்து முஸ்லிம். அல்லாஹ்வுடைய மாபெரும் பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் போன்றார். வரக்கூடிய திங்கட்கிழமை ஹஜ்ஜி பெருநாள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சல்லி ரப்பிக்க வந்தார், நபியை தொழுவுங்க, தொழுதுட்டு ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியதான் பார்க்கிறோம். அப்போ இந்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு நம்ம வருவதற்கு இருந்ததாக இருக்கும். அரஃபாவுடைய நோன்பு ஒன்று இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும். ஆனால் ஹாஜிகள் அரஃபா அவங்களுக்கு கிடையாது. ஹாஜிகள் வந்து மக்கா அரஃபாவுடைய மைதானத்தில் தங்குவாங்க. அவங்களுக்கு நோன்பு வைக்க முடியாது, சுனத்தான நோன்பு தாங்க. ஏன்னா அவங்க கிரியைகள் செய்யணும். ஹஜ்ஜி கிரியைகளை செய்வதால் அவங்க வைக்க மாட்டாங்க. ஹாஜிகள் எல்லாருமே அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும். துல்ஹஜ் பிறகு 9வது நாள் நம்ம நோன்பாளியாக இருக்கணும். 10வது நாள் திருநாள். அப்போ அந்த அரஃபாவுடைய நோன்பை நம்ம என்ன செய்யணும் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நோன்பு வாயில் இருக்கணும். சனிக்கிழமை பின்னேரம் இரவு நம்ம சகர் செய்யணும். சனிக்கிழமை பின்னேரம் இரவில் சகர் செய்து வந்து 2 மணிக்கு சகர் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு வாயில் வச்சு நோன்பாளியாக இருப்போம். திங்கட்கிழமை பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். இதை அரஃபா நன்மை என்ன ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய ஒரு ஆண்டின் பிந்தைய ஒரு ஆண்டின் 2 ஆண்டுகளுக்கு உண்டான பாவங்களுக்கு உண்டான பரிகாரமாக அமையும். நீங்கள் அரஃபாவுடைய நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் போன வருஷம் இந்த வருஷத்தினுடைய பாவங்களுக்கு உண்டான சிறு சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நோன்பாளியாக இருக்கணும், திங்கட்கிழமை பெருநாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல குர்பானை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கறதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடுகளை அறுக்கும்போது கத்தியை கூர்மையாக்கணும். ஆயிஷா நாய்க்கு உத்தரவிடுறாங்க, கத்தியை கூர்மையாக்கு. அந்த பிராணியை அறுப்பதன் மூலமாக அந்த பிராணிக்கு வந்து அதை இலகுவாக்குங்க. அறுப்பதற்கு மொட்டை கத்தி எப்படி அறுப்பு வேதனை கொடுக்காம இலகுவான முறையில் அதனுடைய உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு ஆட்டை அறுப்பும் இலகுவாக்கி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கத்தியை கூர்மையாக்கி தான் ஆடு மாடு விட்டால் தான் இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துக்கிட்டு நோன்பு பிறநாளாக தான் சாப்பிட்டு வருவாங்க. சில பேரிச்ச மரங்களை இது சுண்ணத்து. ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் சாப்பிட்டு வருவாங்க. திரளுக்கு வரும்பொழுது ஏதாவது ஸ்வீட்டில் அறுத்து என்னத்தையாக சாப்பிட்டு காலை உணவாக சிற்றுண்டியாக சாப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் சுண்ணத்தான வழிமுறை. பிறநாளைக்கு வருவது போவதற்கு ஒரு இடம், என்ன செய்து திரும்புவதற்கு ஒரு இடம், பிறநாள் தொழில் வருவதற்கு ஒரு இடம், திரும்பி போவதற்கு ஒரு இடம் என்று ஒரு தீர்மானிப்பாங்க. இந்த பாதையில் போய் வேறு பாதையில் வரணும் என்று அந்த பாதைகளை தீர்மானிப்பார்கள் என்று பாதை சுண்ணத்தான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இது அதுபோல் நம்ம பள்ளியாசலில் வந்து கூட்டு குர்பானியை பொதுவாக குர்பானி கொடுக்குறீங்க. கூட்டு குர்பானியே சாதாரண நடக்கக்கூடிய இந்த ஆட்டின் தோள்களை வந்து நம்ம பள்ளியாசலுக்கு நம்ம கடலூர் மதினா பள்ளி நம்ம பள்ளியாசலுக்கு கொண்டு வந்து தோள்கள் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தோள்களை பெற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு வருடமும் ஏழை எளிய பிள்ளைகளுக்காக சுண்ணத்து செய்யப்படுறது, கத்தரா செய்கிறாங்க. அந்த கத்தரா செய்வது சுண்ணத்து செய்வதற்காக அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பாங்க. அதற்காக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அவங்களுடைய ஆட்டு தோள்களை கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் கொடுங்க நம்ம பள்ளியில் என்பதை தகவலாக சொல்லிக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகள் சுண்ணத்து பண்ணக்கூடிய விஷயத்தில் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க, மருத்துவமனையிலே சுண்ணத்து பண்ணலாம் என்ற முடிவுமை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் வருஷம் சுண்ணத்து பண்ண வேலையிலே பிள்ளைகளுக்கு சுண்ணத்து பண்ணுவதை மருத்துவமனையில் சுண்ணத்து கத்தனாசை ஏற்பாடு செய்யப்படும் என்ற அளவுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சு பிரச்சனை பெருநாத்துறை அறிவிக்கும் பொழுது நம்ம இன்ஷால்லா அஜி பெருநாளுடைய திங்கட்கிழமை ஆலய முகாமனை காலையில் நமது திடலில், நமது மதினாப்பள்ளி திடலில் ஆலய முகாமனை காலையில் 6:45 மணிக்கு சரியாக துறை நடைபெறும். வெயில் காலம் சுழக்கிறாதீங்க, ரொம்ப நேரத்தோட வைக்கணும். இருந்தாலும் வெயில் வந்தது 5:30 மணிக்கு முடிஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்து கொண்டு அப்புறம் பயானி கட்டக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் பயானி பேசினா கேட்கணும். பெருநாள் உரை கண்டிப்பாக கேட்டாகணும். ஒரு 20-25 நிமிஷம் பேசுவோம் வைக்கணும் பெருநாள் உரை. அதுக்குள்ள வெயில் அடிக்குதுன்னா அதுலேயும் பார்த்து அதனால் வந்துக்கிட்டு கலந்து சொல்லப்பட்ட நேரத்தில் வந்துடுங்க. 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு நம்ம பயான் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் உரை எடுத்திருக்கிறாங்க, அந்த உரையிலே 50 முறை கலந்துக்கிறாங்க. இதை உணர்ந்து கொண்டு சொல்லப்பட்ட நேரத்தில் பெருநாள் தொழுகைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய பயானை நிறைவு செய்ய, ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்ய, பதுக்குருனை அதுக்குருக்கும் வஷ்குருனை வளா தத்துவம்.